ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த புரட்டாசி மாதம் 2025ஆம் ஆண்டு 12 ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது. இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம். கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார். அப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள். கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது. உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க, அல்லது குறைஞ்சது ஒரு 4 முறையாவது பெருமாள் கோயில் போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ள பார்க்கலாம். அன்பார்ந்த நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா துலாம் ராசி அப்படின்னு சொன்னாலே நீதி, நேர்மை, உண்மை, கடமை என்று சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள். துலாம் ராசியில் யாருக்கெல்லாம் சுய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அல்லது சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான ஒரு பாதை இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் உறுதியாக கிடைக்கப் போகுது. தங்க நகைகள் வாங்குவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா நகைக்கடையில் போய் அடமானம் வச்சுட்டு இருக்கிற தங்கத்தை ஃபுல்லாக தொழிலுக்காகவோ அல்லது கூட உள்ள உறவுகளுக்காகவோ தங்க நகையை அடமானம் வச்சுட்டு நகை இல்லைன்னு சொல்லி கவலைப்படுற நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கான தங்க நகை அடகு வச்ச நகையை திருப்பி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் உறுதியாக இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமான வேகத்துடன் செயல்படுவீங்க. அப்படியே ஸ்லோங்கிறது இருக்கவே இருக்காது. கொஞ்சம் வேகமாக பண்ணுவோமே, இன்னும் கொஞ்சம் கூட்டலாமா ஸ்பீடாக அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்த போகிறீங்க. உங்களுடைய வேகம் அதிகரிக்க போகுது. பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் நல்ல மாற்றம் உண்டு. கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு டாமினேஷனை சந்திச்சுக்கிட்டு இருக்க அன்பார்ந்த நம்முடைய கடக ராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களில் பல நண்பர்கள், பல உறவுகள் தன்னுடைய உறவுக்காக தன்னையவே தியாகம் செய்கிறீங்க. தன்னுடைய நட்புக்காக தன்னுடைய தொழிலை தியாகம் செஞ்சீங்க. தன்னுடைய மிகப்பெரிய கனவு உலோகத்தை தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தன்னுடைய மனைவிக்காகவும் அப்படியே விட்டு கொடுத்துட்டு அப்படியே பொட்டி போகும் மாதிரி பொறுமையாக காத்திருக்கீங்க. என்ன பண்ணனே தெரியலையே, என்ன ராசியெல்லாம் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணாலும் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களே அப்படின்னு கவலையில் இருந்தீங்க. அந்த கவலைகள் எல்லாமே கிரகங்கள் நிவர்த்தி பண்ணி கொடுக்க போது உங்களுடைய எல்லா விதமான போராட்டத்துக்கும் ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் லாபம் உங்களுக்கு அதிகமாக வரும். அதுக்கேற்றவாறு விரை செலவும் வர ரெடியாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த விரைய செலவை சுப செலவாக மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. தங்க நகை வாங்கிறது, அதே போல் வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுவது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய விஷயத்தை செய்வது, அதே போல் பார்த்திங்கன்னா புதிய வீடு கட்டுவதற்கான முயற்சி எடுப்பது, இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக அதாவது கிரகங்கள் இயக்கி தரப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் உள்ள தடைகள் விலக போகுது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், எங்கேயாவது டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்கன்னா நல்லா
பொறுமையாக நிதானமாக டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுங்கள். அவசரப்பட்டு மட்டும் பண்ணாதீங்க. சார் இன்றைக்கே முடிஞ்சு போச்சு ஆஃபரு, சார் இன்றைக்கே முடிஞ்சு போச்சு இந்த விஷயத்துக்குரிய பிரச்சனை, நீ கையெழுத்து மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி யாராவது ப்ரெஷர் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி என்பர்கள் அந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு போகவே கூடாது, போய் லாக் ஆகக்கூடாது. ரெண்டாவது நம்பிக்கை வச்சிடவே கூடாது. உங்களுக்கு உங்கள் மேலே மட்டும் நம்பிக்கை இருந்தால் போதும். ஓகேவா? மற்றவர்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வச்சோ அல்லது மற்றவர்களுடைய அன்பை எதிர்பார்த்தோ நீங்கள் செஞ்சீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. மேலும் துலாம் ராசி என்று சொன்ன உடனே 2 கிரகம் நமக்கு மனசுக்குள்ளே வரும். ஒன்று துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான், இன்னொன்று பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் உச்சம் பெற்ற கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான். இந்த 2 பேரும் தான் துலாம் ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வலிமை கொண்டவர்கள். அப்படிப்பட்ட வலிமை கொண்ட நபர்கள் உங்களுடைய ராசியில் அமர்ந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்காது. மெயினாக பார்த்திங்கன்னா ஹெல்த் வாய்ஸாக கால் முட்டி பகுதியில் பிரச்சனை இருக்க வாய்ப்பு கடந்த காலங்களில் இருந்திருக்கும், இனிமே இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நான் சொன்ன கிரக அமைப்பு இருந்தால் உறுதியாக உங்களுக்கு சொத்து சேர்ப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உண்டாகும். மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கவலைகளை நீக்கி கஷ்டங்களை நீக்கி போராட்டத்திலிருந்து வெளியே வர போகிறீங்க. விரைய செலவுகள் என்பது கொஞ்சம் இருக்குது, அதை சுப செலவுகளாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்தித்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நேயர்களே, தற்போது வரை நீங்கள் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்முடைய பெருமாள் தான். நீங்கள் இந்த 12 மாதங்களில், தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது. புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடும். முடிஞ்சளவு பெருமாளுடைய, அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேயர்கள் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுடைய மந்திரங்கள், பெருமாளுடைய ஸ்லோகங்கள், பெருமாளுடைய பாடல்களை மனதார பாடுங்க. இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும், உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க. நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும். மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க. பெருமாளுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும். அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது. நம்ம அதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கோமான்னு தான் பார்க்கணும். அதை வாங்கினா என்ன பண்ணணும்? நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும். அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் பாடியிருக்காங்க. கேட்கணும். நீங்கள் உங்களுடைய தேவைகளை பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு, அதாவது என்ன சொன்னால் உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் புரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள். மாறாத மாற்றங்கள், தீராத பிரச்சனைகள், இக்கட்டான சூழ்நிலைகளை, எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கி கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பார். இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே. இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா 20% ஏற்றம், 20% மாற்றம், 20% தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ
நம்மளுடைய நின்ற நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.